ஹலோ மக்களே, நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகுக்கு வந்து கிளம்பியாச்சு. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, ஸோ கேரளாவில் இந்த வெளியநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வந்துருக்கு. ஸோ இன்ஸ்டாவில் தான் நான் வந்து பார்த்துருந்தேன். ரோடுக்கு வந்து 2 சைட்லேயும் வந்து தண்ணி. சம்டைம்ஸ் மழை பெஞ்சதுன்னா ரோட்டு மேலேயும் வந்து தண்ணி இருக்குமா. எஸ்பெஷலி அந்த அலப்புழா பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜ், அந்த வில்லேஜில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ரோடு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ பக்கத்துலேயே பீச்சு, பேக் வாட்டர்ஸ்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிறனால அந்த ஏரியா வந்துட்டு ரோட்டுக்கு 2 சைட்லேயும் தண்ணி இருக்கும். எஸ்பெஷலி ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. சரி, நம்ம ஜூனோட ஒரு எண்டு சைடு போவோம், அப்போ தான் மழை எல்லாம் பேஞ்சு கொஞ்சம் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி இப்போ இந்த டேட்டில் வந்து கிளம்பியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வீட்டிலேருந்து வந்து கோயம்புத்தூர் மலஞ்சம்பட்டி ஜங்ஷன்லேருந்து வந்து ஹைவேஸ் வந்து பிடிச்சாச்சு. ஸோ இப்போ ஹைவேஸ் பிடிச்சிட்டு நம்ம எங்கே வந்து போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு காலையில் முக்கியமான ஒரு விஷயம் டீ. எங்கள் வீட்லேயே அதே மாதிரி தான், காலையில் முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு அப்படின்ற மாதிரி எந்திரிச்சோடய எனக்கும் வந்து டீ போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் நமக்கு அது வந்து பத்தாது. ஸோ வண்டி எப்போ ரைடு போகிறதா இருந்தாலும் இந்த டைரக்ஷனில் போகிறதா இருந்தால், அதாவது டுவர்ட்ஸ் கேரளா, சேலம், அரல்ஸ், மேட்டுப்பாளையம் இந்த சைடு டைரக்ஷன் போகிறதா இருந்தால் இந்த ஜங்ஷன் வந்து தான் போய் நான் வந்து எந்த டைரக்ஷனோ அதை நான் வந்து பிரிய ஆரம்பிப்பேன். ஸோ அப்படி போகிற டைமில் எதா இருந்தாலும் இதுதான் என்னோட ஆல் டைம் ஃபேவரேட் பேக்கரி. ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போதும் சரி, ஆஃபீஸ் போகும்போதும் சரி, இங்கே நிப்பாட்டிட்டு ஒரு டீயை போட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் எனக்கு வேலையே வந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்போ வேலையே இல்லை, அது வேறு விஷயம், வேலையை விட்டாச்சு. பட் ஸ்டில் இந்த வேலை மட்டும் மாறல, டீ குடிக்கிற வேலை மட்டும், அதுக்கு மட்டும் கரெக்டாக கட் மாதிரி போயிடுவேன். வாங்க அந்த பேக்கரி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு டீயை போட்டுட்டு அதுக்கப்புறமா செல்வோம். ஸோ 5:47க்கு ஹைவேஸ்லேருந்து வண்டி எடுத்திருக்கேன். போகிறதுக்கு மட்டும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். மேப் டைம் வந்து 4 மணி நேரம் தான் வந்து காட்டுது. அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸாக அது போயிட்டு அதுக்கப்புறம் பிட்டு போடணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளோட எய்ம். பட் போகிற வழியில் டிராஃபிக்லாம் வந்து எப்படி இருக்குன்னு தெரில. டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா சீக்கிரம் டயர்டாயிரும். அதுக்கப்புறம் தான் போயிட்டு வந்து தெரியும் எந்த இடத்துல பிட்டு போட போகிறோம், 40ல் போட போகிறோமா, 50ல் போட போகிறோமா அப்படின்றது எல்லாமே வந்து தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு இந்த ரைடிங் ஜாக். இந்த ரைடிங் ஜாக் வந்துட்டு நான் ஃபார் த வெரி ஃபஸ்ட்டு டைம் வந்து போடுறேன். நான் வந்து ஓசிலாம் வாங்கி இது வரைக்கும் யார்கிட்டையும் வந்து போட்டதும் வந்து கிடையாது. பட் நிறையா ரைட்ஸ் வந்து போயிருக்கோம். ஸோ இங்கேருந்து பெங்களூருக்கும் சென்னை இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு 500 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் நம்ம எடுக்கிறதுனா கூட நான் இது வரைக்கும் ரைடிங் ஜாக்லாம் வந்து போட்டதில்லை. இதுக்கு முன்னாடி வெறும் ரெயின் கோட் மட்டும் தான் போட்டு சுற்றின்னு இருந்தேன். டைமாக நான் வந்து போட்டு பார்க்கும்போதே ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த ஜாக்கோட வெயிட்டு இது மட்டுமே ஒரு 4 கிலோ இருக்கும் வந்து போல். ஸோ இதை தூக்கிட்டு நம்ம ரைடு போடணும்னா கூட காலையில் ஒரு 2 இட்லி சேர்த்து சாப்பிடணும் இந்த ஜாக்கு மட்டுமே. அப்போ தான் இதை தூக்கிட்டு போகிறக்கே நம்மளுக்கு வந்து தெம்பு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ஹெவியாக வந்துருக்கு. ஸோ அந்த அண்ணாவும் வந்து சொன்னார் என்கிட்ட, நீ ஃபர்ஸ்ட் டைமாக ஜாக் போட்டு வரப்ப சீக்கிரமாக டயர்ட் ஆகிற மாதிரி வந்து ஃபீல் வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது டயர்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றது இந்த ரைடு முடிகிறப்ப நம்மளுக்கு வந்து தெரியும். பிகாஸ் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் இல்லையா. இந்த மந்த்தே வந்துட்டு நம்ம லாஸ்ட் மந்த் வந்து பாண்டி அண்டு மூணார்லாம் வந்து போயிருந்தோம். அப்போ போயிட்டு இருந்ததுக்கு இதுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ அதை நான் வந்துட்டு வீடியோ முடிகிறப்ப நான் வந்து சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட கோல்ஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப இந்த ஃபஸ்ட்டு இந்த வெளிநாடு அப்படின்னு தான் வந்து மேப் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து இப்போ வரைக்கும் யாருக்குமே வந்து தெரியல. ஈவன் எனக்கும் வந்து தெரியாது. அங்கே போய் தான் யார்ட்டையாவது வந்து கேட்டுட்டு வந்து போகணும். அந்த கேட்டு போகிறதுல ஒரே ஒரு பிரச்சனை வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அந்த வெளிநாடு வந்து இது கரெக்டாக வந்து சிட்டிக்குள்ளே கூட்டு போய் வந்து விட்டுரும். ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த லொக்கேஷன் வந்து இருக்கா, இல்லை சிட்டிலேருந்து அவுட்ரு வந்து போகணுமா, நம்ம போகிறதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகணுமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் அது என்ட்ராரப்பே கேட்டுக்கிறது ஒரு சேஃபர் ஜோன். இல்லாட்டி மறுபடியும் யூட்டர்ன் போட்டு திரும்பி வரணும் தேவையில்லாமல். எதுவும் இவன் குடிக்கிற குடிக்கு திரும்பி வந்துட்டு இருந்தோம்னா அது வேலைக்கு ஆகாது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன் வந்து இவனுக்கு குடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். ட்ரிப்பு பட்ஜெட் வந்து 2000 வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். இதில் இவனுக்கு மட்டுமே பெட்ரோல் வந்து 1500 எனக்கு மொத்தமாக வந்துட்டு 500. எப்படி இருக்கு பாருங்க எங்கள் ஸ்பிரிட்டு. இதில் டீக்கு மட்டுமே 100 போயிடும். 400 வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம். இந்த ரோல் பார்த்துக்கோங்க. அன்னைக்கு மாஹி வந்திருந்தப்ப நான் அந்த சென்டர், அந்த பலினு போகுது இல்லையா, அந்த சென்டர்லேலாம் வந்துட்டு இருந்தாங்க. தாரில் வந்துட்டு இருந்தோம். ஃபுல் டென்ட் அந்த தார் வேறு. ஐயோ இப்போவும் முடிச்சிட்டாங்களே.
ஐயா சொல்லிகிட்டே வந்தேன், முடிச்சிட்டாங்க. ചെറിയൊരു പരിശോധനയാണ്. ഊട്ടിയാണോ പറയാം. ஸோ சொல்லிகிட்டே வந்தேன் நான். இங்கே தான் வந்துட்டு லாஸ்ட் டைம் ஆகி வரும்போது பிடிச்சாங்கன்னு, இப்போது அதே மாதிரி வந்து பிடிச்சிட்டோம். பட் திஸ் பீப்புள் ஆர் ஸோ கைண்ட், சீரியஸ்லி யூ ஓன்ட் பிலீவ் மீ. தயவுசெய்து இங்கே வரீங்க அப்படின்னா இவங்ககிட்ட ஒரு பிட்டு வந்து போட்டுட்டு போங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஆனால் ஆல்சோ அவங்க ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க, பட் ஐ எம் நாட் ஓவர் ஹைப்பிங் இட், பிலீவ் மீ. வண்டி எடுத்துகிட்டு சொல்கிறேன். ஸோ பாய் சார். இந்த ஆஃப் பண்ணவொடனே கேமரா அவர் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டாரு. நான் வந்துட்டு வாழையாறு அப்படின்னு சொன்னாரா, ஓ வாழையாறு தாண்ட உடனே கேமரா வந்து ஆஃப் பண்ணு. பிகாஸ் வந்து கேரளாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரூல் வந்து இருந்துச்சு, டேஷ் கேம் வந்துட்டு சாரி இந்த ஹெல்மெட் கேம் வந்து யூஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து இருந்துச்சு. ரைட்ரா இன்னைக்கு முடிஞ்சிரா அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைச்சேன். பட் அவங்க அது வந்து கேட்கலாம், அவங்க வேற ஏதோ மலையாளத்தில் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து புரியல. ஆனால் ஆல்சோ நான் கார்ல வந்திருந்தப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, வேலட்ஸ்லாம் வந்து கேட்டாங்க. என்னடா வேலட்ஸ்லாம் வந்து கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ புரியவே இல்லை சீரியஸ்லி. சரி இப்போ வேலட்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு 1 வீக் கழிச்சு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அந்த ரீல் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. நாங்கள் வேலட் கொடுக்கறதெல்லாம் அந்த ரீலில் வந்து வந்துருந்துச்சு. நான் முடிஞ்சா அதை நான் வந்து உங்கள் எல்லா ஸ்டோரியில் வந்து போடுறேன், போய் பாருங்க அதை. ஸோ இந்த கேரளாவிலேருந்து சாரி தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்குள்ளே வர்றதுக்கு இது மெயினான ஒரு செக் போஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல நிறைய ட்ரக் வந்து சீஸ் வந்து பண்ணியிருக்காங்களாமா. யோன் பிலீவ் மீ, அவங்க சொன்னது 1.5 கோடிக்கு ட்ரக் வந்து ஏதோ ஒரு டைம் வந்து சீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்திருந்தப்ப பஸ்ஸில் இருந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலான ஒரு நம்ம டூர் பேசஞ்சர்ஸ்ல பஸ்ஸில் போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பஸ்ல இருந்து தூக்கியிருக்காங்க. அதில் வேலட்ல வச்சுட்டு ஒருத்தன் வந்திருக்கான். எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. அதை வந்து அவங்க வந்து நான் சொல்றேன் இல்லையா, ஒரு விஷயம் ஓவர் ஹைப் பண்ணல, உண்மையாதான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த போலீஸ்காரண்ணா வந்து என்கிட்ட கேட்டாரு, இப்ப விஜய்லாம் வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க. அப்ப நம்ம ஒரு ஸ்டேட்டை நம்மளும் வந்து விட்டு கொடுக்க முடியாது, தளபதியும் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பா அப்ப நான் வந்து சொன்னேன், ஆமாண்ணா இப்ப கொஞ்சம் வந்து டைட் வந்து பண்ணிட்டாங்க, நிறைய கேஸ் எல்லாம் வந்து ஃபைல் ஆகுது, எங்களால வந்து பார்க்க முடியுது, அதுவே ஒரு நல்ல விஷயம் வந்து கூட அப்படின்றப்ப நான் சொல்றேன். அதுக்கு அந்த அண்ணன் பதில் வந்து சொல்றேன். அதுல ஒரு அண்ணன் தான் கொஞ்சம் தமிழ் வந்து நீட்டா பேசினாரு. அவரு சொல்றாரு, இப்ப உண்மையாலுமே தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்குள்ள வர்றது எல்லாமே ட்ரக்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து இருந்துச்சு. சீரியஸ்லி ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை வந்து உருவாக்குறோம் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் வந்து கிடையாது. எவ்வளவுக்கு நம்ம வந்துட்டு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு அதை மறைச்சு அந்த ட்ரக்கை வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவான ஒரு ஸ்குவாடு கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு. 100 கிலோமீட்டர்ல பிட்டு போட்டுலாம் அப்படின்னு சொல்லி பேசினப்ப இவங்க கிட்ட வந்தாங்கன்னா அதில் அந்த அண்ணன் கேட்கறாரு, நீங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிலாம் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சாய் குடிச்சோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. ரிவ்யூ வந்து போட்டு வந்திருக்கலாம், பெஸ்ட் பிளேஸ் டு விசிட், வெரி கைண்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ வந்து போட்டு வந்திருக்கலாம். சாரி ரிவ்யூ வந்து என்னால் போட முடியல. அவங்க சேனல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட்டு வந்திருக்கலாம். ஆயிடுச்சு, பொறுப்பே கிடையாது. அவ்வளவுதான். Ladies and gentlemen, welcome to the train. So flight number 7011 is about to take off from the highway Coimbatore to Kochi. அதுக்குள்ள முடிச்சு விட்டாங்க ஃப்ளைட்டை. ரன்வே ரொம்ப குட்டி போல. சரி, ஐயோ பாட்டி ஏன் போடல இவ்வளோ நேரம்? சரி, இது ஒரு பைத்தியம், அடிக்கடி வேலை செய்யாது. இப்போ வந்துட்டு ஒரு 100 கிலோமீட்டர் வந்துட்டு ஒரு பிட்டு வந்து எடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் அலப்பி வந்துருந்தப்ப இதே கடையில் தான் வந்து டீ குடித்தேன். மார்னிங்கே லைட்லாம் போட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருக்கோம் நினைக்கிறான் நம்மால். இன்னும் வந்துட்டு ஒரு 150 கிலோமீட்டர் வந்து போகணும். 150 கிலோமீட்டரா 130 தெரியல, கூகுள் மேப் வந்து சொல்கிறது தான். ஸோ அடுத்து வந்துட்டு மோட்டோ விளாக் வரும். பாய். கேமரா ஆன்ல இருக்கா? ஆன்ல தான் இருக்கு. வந்து விட்டோம், டனலுக்கு வந்து விட்டோம். பாருங்க, இதுல முறுக்குற ஒரு வித்தியாசமும் தெரியாது பாருங்க. குபீர்
சொல்லலை. இந்த டனலில் வந்து பாருங்களேன், நிறைய இடத்துல கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ரைட்டு வந்து போகுது பாருங்க. இந்த ரைட்டு போய் அந்த லேனில் வந்துட்டு ஜாயின் வந்து ஆயிரும். இஃப் சப்போஸ் உள்ள ஏதாவது வந்துட்டு ஆக்சிடென்ட் ஏதாச்சும் ஆகிடுச்சு அப்படின்னா நடுவில் வந்து ஒரு கனெக்ஷன் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அண்ட் காரில் இந்த மாதிரி இடத்துல என்ட்ரு ஆனவுடனே இந்த ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் வந்து சென்சிபிளாக வேலை செய்கிறது உங்களால் பார்க்க முடியும். இந்த இடத்துலையும் ஒரு கட் இருக்கு. ஸோ உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஆன் ஆயிரும். இதெல்லாம் ஒரு ஆட் ஆன் கன்வீனியன்ஸ் அண்ட் சேஃப்டி ஆஸ் வெல். பைக்கில் பெருசாக தேவைப்படாது, பிகாஸ் நம்ம பைக்கில் தான் வந்துட்டு இந்த BS4 அப்புறமே பை டிஃபால்ட்டாக ஒரு ஹெட்லாம்ப் வந்து ஆன்லேயே இருக்கும். லோ பீமாக அது ஆன்லேயே வந்து இருந்துட்டு இருக்கும். எக்ஸல்லாம் டிஆர்எல் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிதின் கட்கரி பண்ண வேலைனால மேண்டேட் பண்ணார் இல்லையா, அதுக்கப்புறம் எக்ஸல்லாம் டிஆர்எல் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம வண்டிலாம் இருக்குங்க, ஸ்கூட்டி ஜஸ்ட்லாம் இருக்கு டிஆர்எல். ஓகே, இப்போ நம்ம இது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த டனலை ஒரு 30 செகண்டில் கிராஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இருக்குது அந்த டனலு. இனி அடுத்து நல்லதாக ஒரு டீ கடை தேடுவோம். 91 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. ஸோ டீயை போட்டு ஆரம்பிப்போம் மறுபடியும். இது என்ன பேக்கரியோ? பேக்கரி கூட உண்டு. பேக்கரி காலையில இட்லி வந்து 35 ரூபாய்க்கு சாப்பிட்டேன். இப்போ அவக்காடோ மில்க் ஷேக் வந்து 80 ரூபா. தேவையே இல்லாத வேலை, பட் வெயில் அடிக்கும் முடியல. வரும் நண்பர்களே, லொக்கேஷன் தெரியாமல் வந்தீங்கன்னா என்ன மாதிரி தான் நீங்களும் வந்து கஷ்டப்படணும். நானும் வந்து பார்க்குற இடத்துலலாம் வந்து அந்த ரீல்ஸே காமிச்சது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். எனக்கு தெரியல இன்றைக்கி அந்த இடத்த கண்டுபிடிப்பேனா மாட்டேனா அப்படின்றது எனக்கு ஒன்றும் ஐடியாவே இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இந்த இடமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. யார்ட்டையாவது கேட்டுங்க போகிறது நல்லது. ஆனால் கேட்குறதுக்குமே ஒருத்தரும் இல்லையா இங்கே? மோனோகாம்போ சிவில் ஸ்டேஷன் இருக்கா? ஆமாம், லவ் பேக் வாட்டர். வாவ், கண்டுபிடிச்சிட்டேனா? ஆனால் தண்ணி எல்லாம் அங்கே ரோட்டு கீழே இருக்கு, ரோட்டு மேலே வர மாட்டேங்குது. வாவ், லுக்ஸ் ஸோ நைஸ். இந்த வீடு பாருங்களேன், அழகா இருக்கு. வாவ், சூப்பரா இருக்குங்க. கார்னரிங்ல எடுத்தோம்னா தண்ணிக்குள்ள போயிடுவோம்னு நினைக்கிறேன். ரெண்டு சைடும் தண்ணி. இங்க கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு, பரவாயில்ல. இது என்னது, இங்க ஒரு ரோடு போகுது, இதுக்குள்ள நம்ம போலாமா? போய் யூட்டர்ன் கீழ் போட முடியாம போயிட போகுது. இங்க ஒரு RTX வேற ஒன்று வருது. சூப்பரா இருக்குல்ல. உங்ககிட்ட கேட்போம். அண்ணா, இந்த பிளேஸ் எங்கண்ணா இருக்கு? இந்த பிளேஸ் வெளிநாடு. எங்க இதுல ஸ்ட்ரைட்டா போகணுமா? ஒரு 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர். ஓகேண்ணா. தண்ணி இருக்குமாண்ணா இப்போ? இல்ல, தண்ணி இல்லையா? தண்ணி இப்போ வெளிநாடு வெள்ளம் உண்டோ? இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேண்ணா. ஒரு 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர். தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. இங்கேயா? அப்படியா? சரி, நான் போய் பார்க்குறேன். ஓகேண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ. எக்ஸ்ட்ரீம் என்ன பார்க்கறதுக்கு ஏதோ மாதிரி இருக்கு.
6 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட். ஆமாம், சர்ச் இருக்காம நம்ம என்ன பண்ண போகிறாங்க. காலையில் இருந்து ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டு வந்துட்டேன், எந்த ஸ்டேட்டு இங்கே நம்ம ஆடணும் அப்படின்னு. இங்கே வந்தால் ஒன்றும் புரிய மாட்டேங்குது லாங்குவேஜ். நடுவில் வர அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான், அதை கனெக்டிங் வேர்ட்ஸாக வச்சு தான் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ். இப்போ நம்ம 254 இருந்திருக்கோம். பார்க்கலாம், ஒரு 6 கிலோமீட்டர் தான், 260 வரைக்கும் போய் பார்ப்போம். பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேங்க. எனக்கு காலையிலேருந்து உச்சா கூட வரல. ஏதோ ஒரு சிக்கன் கடை இருக்கு நம்மளுக்குன்னு. ஸ்டோர்ஸானு இதிலே நம்ம இப்பொழுது ரைட்டு போகிறோம். ஓரமாக போய் விளாடுங்களா, மீன் பிடிக்க போகிறோம். நேற்று இப்படி தாங்க டஃபேலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறோம். ஒரு குட்டி பையங்க வந்து நானும் மித்தனும் வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கிறப்போ குறுக்க கைக்கு போட்டா. சரி என்னடா, சரி இந்த ரீல்ஸ் எல்லாம் வரும்ல, அண்ணே வண்டி முடிக்க பார்த்துக்கோ அப்படின்னு கேட்பானே இல்லையா, அந்த மாதிரி சரி குட்டி குஞ்சு அணையா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வண்டி நிப்பாட்டினா அண்ணா கிரிக்கெட் விளையாடலாம் வரீங்களா அப்படின்னு கேட்குறான். ஏன் பார்த்தீங்களா படவா ராஸ்கல், இன்னும் ஓடுற பாருங்க. துரத்திட்டு போயிருக்கணும் அந்த நாயை துரத்துன மாதிரி. பெட்ரோல் இல்லையன்னு போகிறேன் நான். கிரிக்கெட் விளையாடலாமான்னு கேட்குறானுங்க அவன். நம்ம வெட்டியாக தான் இருக்கோம், அது வேற விஷயம். பட் ஸ்டில் நம்ம மூஞ்சி பார்த்தவொன்னு தான் எப்படிதான் இவங்களுக்குள்ள கேட்கணும்னு தோணுதோ. பரவாயில்லைங்க, நிறைய கடை இருக்கு. ஜூஸ் குடிச்சே உயிர் வந்துடுவேன் இன்னைக்கு. மத்தியானம் சாப்பாடை கட் பண்ணிட்டு ராஃப்டிங் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா போகலாம். ஆமாம், அண்ணா இந்த பிளேஸ் எங்கண்ணா இருக்கு? ஸ்ட்ரைட்டாவா? தேங்க்யூ. கோயம்புத்தூர். 2 கிலோமீட்டர். ஓகேண்ணா, தேங்க்ஸ். பார்த்தீங்களா, ஒரு 6 கிலோமீட்டர்னாரு. அவர் நம்பிக்கை இல்லாமல் செக் பண்ணல, நிறைய கட்டு வந்துச்சு, எதில் போடுறன்றதுக்காக கேட்டேன். ஆனால் ஒரு 2 கிலோமீட்டர் தான் சொல்கிறேன். சரி, யார் ப்ரிசைஸாக சொல்லுவோம், கூகுள் மேப்பே தப்பாக சொல்லுது. ஓ இதுதாங்க அந்த பெண்டு, அந்த ரீல்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த இடம் தான் இது. இந்த பெண்டு தான் நான் அங்கே இருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன். இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா, இங்கே கொஞ்சம் சூப்பராக இருக்கு. ஒரு ஐஸ்கிரீம் கடை தான் இருக்குது. பாருங்க, மீன் பிடிக்கிறாங்க. இந்த பஸ் எல்லாம் ஓட்டுறதுலாம் கஷ்டம்தான். ஆனால் ஆப்போசிட்ல வந்தான்னா மர்கியா தான். நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் வரும். ஆனால் என்ன ரோட்டு மேலே தண்ணி இல்லையா, அவனுக்கு வேற கிண்டல் பண்ணுவாங்க. ஓகே, சமாளிப்போம். எந்த ஸ்டேட்டு கேரளமானோ, எந்த சிஎம் விஜயந்தானோ,
எந்த டான்ஸு கதை கல்யாணம் எனக்கு நீ வேணும் அடிய. பார்த்தீங்களா அந்த ரோடு செமையா இருக்குங்க. போயிட்டு வரலாமா? இந்த டியோ போகுது. அதுக்குள்ள போய் எங்க யூ டர்ன் போறதுன்னு தெரியலையே. இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அடிச்சு கிடிச்சு போட்டாங்கன்னா ஏ கொம்பு இப்படிக்கா திருப்பிடும். ஏழை தப்பிக்கவா பார்க்குற அப்படின்னு பிடிச்சி அடிச்சு போடுவீங்க. எங்க பக்கத்துல கயாக்கிங் ஏதாச்சும் இருக்கா? போட்டிங் அளப்பு இல்லாத பண்ணுவோம். ஓகே அவங்க மட்டும் போறாங்க. என்னையும் கூப்பிட்டு போங்கடா, அவ்வளோ தூரத்துல வந்திருக்கேன். Bring me into golden sunlight. If I'm going with you, I know we'll get to the other side. Sinking in, I know this feels right. Catching a breeze, love moving through me like a wildfire, like a wildfire. Hey, never the same. Never you calling my name, I'm taking my sweet time. Hey, whatever the plan, I know I'm holding the best of me out of my head. I know you'll always understand. Bring me into golden sunlight. If I'm going with you, I know we'll get to the other side. Sinking in, I know this feels right. Catching a breeze, love moving through me like a wildfire, like a wildfire. ஸோ ஹலோ மக்களே, ஃபைனலி அந்த இடத்துக்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ க்ளோஸ் டு 256 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆயிருக்கோம். ஸோ டெடிக்கேட்டடாக இந்த ஸ்பாட்டுக்கு வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து வேணாம் தான் நான் சொல்லுவேன். பட் ஏதாவது அலப்பி ஏதாவது அந்த சைடில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்றப்ப ஆன் த வேலை நீங்கள் இங்கே வந்துட்டு வந்து போகலாம். ஸோ ஹைவேலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ரைட்டில் இந்த இடத்துக்கு வந்துடலாம். ரோடுக்கு 2 சைட்லேயும் வந்து தண்ணி அப்படின்றனால ஓட்டுறக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக வந்து இருக்கும். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தான்
வேணாலும் வரலாம். நல்ல சேஃபான ஒரு ஜோன் மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. நம்மள யாரும் ஒன்றும் வந்து பண்ண போகிறதில்ல. அண்ட் ஆல்சோ த நெக்ஸ்ட் திங் வந்து பார்க்குறப்ப ஃபுட் ஸ்டால் எல்லாமே ஆன் த வேல் நிறையா வந்து இருந்துச்சு. வர வழியில் ஃபுட் ஸ்டால் ஆகட்டும், டீ ஷாப் இருக்கட்டும், அதெல்லாமே வந்து நிறையா வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபேமிலியோட வந்தாலும் டைன் பண்ணுறக்கும் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து எதுவும் வந்து கிடையாது. பட் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, மழை இல்லை. நான் வந்த டைமில் நான் வந்து ஜூன் 21 வந்து நான் வந்திருக்கேன். ஸோ மெயினாக வந்துட்டு ரோடு மேலே வந்து தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்தேன். ரீல்ஸை பார்த்துட்டு வந்து வந்தேன். பட் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி டைமிங் வந்து செட் ஆகலை. மேபி நீங்கள் ஜூலையில் வரீங்க அப்படின்றப்ப மழை இன்னும் வந்திருக்கும். இப்போவே வந்துட்டு ரோடு எட்ஜு வரைக்கும் தண்ணி வந்து நிற்கிது. இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுன்னா ரோடு மேலே டெஃபினட்டாக வந்து தண்ணி வந்துடும். ஸோ அந்த ஜூலையில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்பாட்டாக அது டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.